ஆவடியில வாழ்கிற இளைஞர்களுக்கு, ஆவடி மண்ணிலே பிறக்கிற இளைஞர்களுக்கு ஆவடியில கூடிய தொழிற்சாலை வேலை கொடுத்திருந்தா அப்புறம் என்ன மைத்துக்கடா 1000 2000 2500. அவன் படிச்சு ஜாவா பைக் வாங்குவான், புல்லட் வாங்குவான், ஹூண்டாய் கார் வாங்குவான், இன்னோவா வாங்குவான், ஃப்ரிட்ஜ் வாங்குவான், ஏசி வாங்குவான், எல்லாத்தையும் வாங்குவான். ஆனா கல்வி மருத்துவத்தை அவனால வாங்க முடியாது. நான் நினைச்சா ஒரு கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம். நினைச்சா ஒரு ஹாஸ்பிட்டலையோ ஒரு ஸ்கூலையோ என்னால கட்ட முடியாது. கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை, எல்கேஜி முதல் பிஹெச்டி வரை அனைவருக்கும் இலவச கல்வி. அது அண்ணன் சீமானுடைய தேர்தல் வரைவு, எங்கள் தேர்தல் அறிக்கை, எங்களுடைய வாக்குறுதி. இப்ப இல்ல, 2016 இருந்து கத்திக்கிட்டு இருக்கோம். செயல்பாட்டு வரைவு என்று மக்களரசு.com என்கிற இணைய பக்கத்தில் நாம் நமக்கு சொல்லிய செயல்பாட்டு வரைவு இருக்கு. எங்களுடைய மேனிபெஸ்டோ இருக்கு, போய் எடுத்து படிச்சு பாருங்க. கல்வியை எப்படி கொடுப்போம்? கல்வினா இன்னைக்கு இருக்கிற கல்வி இல்ல, உலகத்தரமான கல்வி. போட்டியே அரசு பள்ளிக்கும் வேலம்மாளா எஸ்ஆர்எம்மா தமிழ்நாடு அரசு பள்ளியா, இதான் போட்டி. இன்னைக்கு வேலம்மாள் சிறப்பா இருக்கு, எஸ்ஆர்எம் சிறப்பா இருக்கு, எஸ்ஆர்எம்சி சிறப்பா இருக்கு, பணிமலர் நல்லா இருக்கு அப்படின்றான். அங்க போய் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டா தேவையில்லை. இனிமேல் புதிய தனியார் பள்ளிகளுக்கு எங்கள் ஆட்சியில திறக்க வாய்ப்பு கிடையாது. இருக்கிற தனியார் பள்ளிகளுக்கு சமூக சேவை செஞ்சா மட்டும்தான் அவனுக்கு நீட்டிப்பு செய்யப்படும், இல்லை என்ன ரத்து செய்யப்படும். சமூக சேவை என்ன? அவன் ஒரு குளத்தை வெட்டணும், 10 குளத்தை தூர்வாரணும், 1 லட்சம் பனைமரங்களை தென்னை மரங்களை அந்த பள்ளிக்கூடம் சார்பாக கல்லூரி சார்பாக நடணும். நட்டு நான் இவ்வளவு சமூக சேவை பண்ணிருக்கிறேன், இவ்வளவு ஏரியை தூர்வாரி இருக்கிறேன், இத்தனை மரங்களை நட்டிருக்கிறேன், இந்த இடத்துல இந்த சேவையை நான் பண்ணிருக்கிறேன், இவ்வளவு ரத்த தான முகாம் கொடுத்திருக்கிறேன், இந்த மருத்துவமனையில் இலவசமாக 100 பேர் இருக்க பெட்டில் 25 பேருக்கு இலவச மருத்துவமனை கொடுத்திருக்கிறேன், இந்த குறிச்சிக்கோடை பாச அரிமாநாதன் மூலமாக 1,00,000 பேருக்கு நான் ரத்தம் வழங்கியிருக்கிறேன். இப்படி சொன்னா மட்டும்தான் அவனுக்கு நீட்டிக்கப்படும். இப்படி யாராவது சொல்லுவாங்களா ஒரு தலைவன்? அப்படி சொன்ன தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தவரன் சீமான். இது மக்களுக்கு தேவை. கல்வி மக்களுக்கு தேவை, மருத்துவம் மக்களுக்கு தேவை. அது எல்லாத்தையும் விட முக்கியமான தேவை என்ன? ஆவடியினுடைய மிக முக்கியமான பிரச்சனை என்று ஒண்ணு ஜாட் ஜிபிடில போய் போட்டு பாருங்க, ஜெமினிட்ட கேளுங்க. ஜெமினினா ஜெமினி கணேசன் இல்ல, ஏஐட்ட போய் கேளுங்க, கூகுள்ல போய் சர்ச் பாரு. ஆவடி தொகுதி பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். நான் என்னமோ பெருசா கண்டுபிடிச்சு வந்து பேசல, பொதுவா தெரியும். என்னது? சுகாதாரமான குடிநீர். யாராவது 1000 ரூபாய் தேவையா? நல்ல தண்ணிய குர்ரா, குடிக்க தண்ணிய. எனக்கு பசிக்குது, பக்கத்துல கூடிய டீ பாய் கடையில போய் ஒரு அக்காஃபினா கக்காஃபினா கிண்லே குண்லே வாங்கி குடிச்சிடுறேன். இங்கே ஒரு தாகம் எடுத்து ஒரு மாடோ ஒரு ஆடோ ஒரு காக்கைய சிட்டோ ஒரு புறாவோ தாகம் எடுத்தால் எந்த அண்ணாச்சி கடையில தண்ணி வாங்கி குடிக்கும் என்ற கேள்வியை இந்திய நிலத்துல ஏன் உலகத்திலே எழுப்பிய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தவரன் சீமான். எனக்கு தாகம் எடுக்கிறது, நான் தண்ணி குடிப்பேன். ஆனால் கொக்கும் சிட்டும் காக்கையும் பருந்தும் காட்டிலே வாழக்கூடிய உயிரினங்களும் எப்படிடா தண்ணி குடிக்கும்? அவர் காக்கைக்கும் சிட்டுக்கும் கொக்குக்கு மட்டும் பேசல.